ஐயனார் துணை சீரியல்ல அடுத்த வர எபிசோட்ல நம்ம கார்த்திகாவோட அம்மா கஸ்தூரி இருந்துட்டு நேரா சேரன் கிட்ட போறாங்க. இந்த நிச்சயம்லாம் உனக்கு தேவையா? நம்ம ஊர்ல எத்தனை பொண்ணுங்க இருக்காங்க, அதனால அந்த பக்கமே நம்ம பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்றது தான் எல்லாத்துக்கும் சரியா இருக்கும். இங்க பாரு, எவ்வளோ பெரிய பிரச்சனை இந்த ஊர்ல காலடி எடுத்து வச்ச உடனே அவங்க மாமங்காரன் வந்து எப்படியெல்லாம் பிரச்சனை பண்ணிட்டு போறான். அன்னைக்கு என்னடனா கல்யாணம் நடக்கிற போது துப்பாக்கி காட்டி மிரட்டிட்டு போனால், இன்றைக்கி என்னடனாக்க இப்படி ஒரு வேலையை பார்த்துருக்கான். இங்கே பாரிச்சேரா, இந்த அத்தை என்றைக்குமே உன் நல்லதுக்கு தான் சொல்லுவேன், உன் மேலே அக்கறை பட்டதுனால தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இந்த ஊரில் பொண்ணே உனக்கு தேவையில்லை அப்படின்ற மாதிரியே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆமாம் மாமா, எனக்கும் அதுதான் சரியாக படுது. நீங்கள் தான் சந்தாவை லவ் பண்ணலை, அவங்களும் உங்களை லவ் பண்ணலை, 2 பேரும் இஷ்டப்பட்டு தானே அவங்க அண்ணன் சொன்னதுனால தானே இந்த கல்யாணத்துக்கு நீங்கள் சம்மதம் சொல்லியிருக்கீங்க. அதனால் நம்ம ஊர்லேயே ஒரு நல்ல பொண்ணை பார்த்து நம்ம உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது எங்களுடைய பொறுப்பு. அதனால் இந்த கல்யாணம்லாம் வேண்டாமாமா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்ததாக பல்லவன், பாண்டி, சோழனெல்லாம் சேர்ந்துக்கிட்டு என்னடா இப்படியெல்லாம் பேச ஆரம்பிக்கிறாங்க. இத்தனை வருஷமாக அண்ணாவுக்கு பொண்ணு பார்க்குறேன்னு சொல்லி நம்ம ஏறாத வீடு இல்லை, போகாத இடம் இல்லை. ஆனால் அப்போல்லாம் சொல்லாமல் இன்னைக்கு நிச்சயம் வரைக்கும் பீகார் வரைக்கும் வந்திருக்கோம். இவ்வளோ பெரிய போராட்டத்துக்கு அப்புறமா அண்ணனுக்கும் சந்தாவுக்கும் கல்யாணம் வேற நடக்க போகுது. இந்த மாதிரி நேரத்தில் இவங்க இப்போ என்ன வார்த்தையை யூஸ் பண்ணுறாங்கன்னு மட்டும் பாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. கார்த்திகாவும் ஒரு பக்கம் பேசாமல் நம்ம சந்தா கிட்ட பேசி பார்ப்போமா அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறாங்க. அதோட பிரம்ம முடிச்சிருக்காங்க.